நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ரெசிடியூ அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் 27 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதாவது ப்ராப்ளம்ஸ் ஆன் ரெசிடியூஸ், ரெசிடியூவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த பார்ட் 27 நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்து பார்ட் 28ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காசிஸ் ரெசிடியூ தியரம் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ கண்டிப்பாக பார்ட் 27 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிற பார்ட் 28 பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். நம்ம ஆல்ரெடி பார்ட் 27ல பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல் ஆஃப் ஆர்டர் 1 இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, போல் ஆஃப் ஆர்டர் 2 இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, போல் ஆஃப் ஆர்டர் 3 இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்த பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக ஒரு 15 ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காசிஸ் ரெசிடியூ தியரம் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுலையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா காசிஸ் ரெசிடியூ தியரம், ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோச்சிஸ் தியரம்னு என்னன்னு பார்க்குறோம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் தியரம்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 28ல நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 டாபிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே 8ல பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காசிஸ் ரெசிடியூ தியரம். இங்கே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா லெட் எஃப் ஆஃப் இசட் பி எ ஃபங்க்ஷன் which is analytic inside and on a simple closed curve C. அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா f of z அப்படின்ற ஃபங்க்ஷனை அனலிட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்சைட் அண்ட் ஆன் எ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் C அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு க்ளோஸ்டு கர்வ் Cன்றதுல f of z அப்படின்றத அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடா இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ இதில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸப்ட் ஃபார் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் z1, z2, etc. zn inside C, then இதில் என்ன ஃபார்முலா பார்க்குறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் C f of z dz ஈக்குவல் டு 2πi இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா ரெசிடியூஸ் அட் த பாயிண்ட் f of z such that zj. ஸோ நம்ம இங்கே எடுக்கிறோம் பார்த்தீங்களா z1, z2, z3, etc. zன்றது. ஸோ இது இன்சைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2πi இன்ட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா residue of f of z at the point zj. ஸோ இங்கே j ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் 1 to n. ஸோ இதை தான் நம்ம எப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் C f of z dz ஈக்குவல் டு 2πi இன்ட்டு சம் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் காசியஸ் ரெசிடியூ தியரத்தோட ஃபார்முலா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிடியூஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சதை அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன பார்ட்ல ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். அதாவது போல் ஆஃப் ஆர்டர் 1 இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, போல் ஆஃப் ஆர்டர் 2 எப்படி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட் த பாயிண்ட் இன்சைடு த கர்வா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சு இதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஃபார்முலாவில். ஸோ இதே இது அவுட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் C z² by z minus 2 into z plus 3 dz where C such that modulus z equal to 4. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கிறோம். காசிஸ் ரெசிடியூ தியரத்தை பேஸ் பண்ணி ஒரு 5 ப்ராப்ளம் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த காசிஸ் ரெசிடியூ தியரத்தில் நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோச்சிஸ் தியரம் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த டாப்பிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இதில்
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல இங்க இருக்கிற போல்ஸ் என்னன்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம போன பார்ட்லயே பார்த்தது தான். ஸோ இங்க நம்ம அதே மாரி தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெசிடியூ கண்டுபிடிங்க. ரெசிடியூ கண்டுபிடிச்சத காசிஸ் ரெசிடியூ தியரத்துல அப்ளை பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல போல்ஸ் என்னன்னு தெரியணும். இப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கு நமக்கு z - 2 = 0, z + 3 = 0ன்னு எடுத்தோம்னா, z = 2 அப்படின்னு வரும். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, z = -3. அப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, the poles வந்து பார்த்தீங்கன்னா, z = 2, z = -3. இப்ப இதுல ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா, the pole of order என்ன வந்துரும் நமக்கு 1 அப்படின்னு வந்துரும். இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டா ரெசிடியூ கேட்டாங்க அப்படின்னா, அட் த பாயிண்ட் z = 2, z = -3க்கு நம்ம டைரக்ட்டா ரெசிடியூ கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த காசிஸ் ரெசிடியூ தியரம்ன்றதுல பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் குடுத்திருப்பாங்க. இப்ப இந்த கண்டிஷன் என்ன குடுத்திருக்காங்க நமக்கு, C such that the modulus z = 4 ஆம். இப்ப இதுல z = 2ன்ற வேல்யூ அப்ளை பண்ணுங்க. zக்கு பதிலா 2 அப்ளை பண்ணீங்கன்னா, மாடுலஸ் 2 = 2 ஆம். இப்ப 2ன்றது லெஸ் தென் 4ன்னு வரும். அப்ப கண்டிப்பா இது வந்து என்னவாயிரும் நமக்கு, இன்சைட் த கர்வ். அதாவது லெஸ் தென் வந்துச்சுன்னா இன்சைட் த கர்வ். கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அவுட்சைட் த கர்வ் அப்படின்னு வரும். அப்ப z = 2ன்றது நமக்கு என்ன வருது அப்படின்னா, இன்சைட் த கர்வா வருது. இப்ப இதே மாதிரி அட் த பாயிண்ட் z = -3 அப்ளை பண்ணுங்க. அப்ப மாடுலஸ் ஆஃப் -3ன்றது = 3 ஆம். இப்ப 3ன்றது என்னது, லெஸ் தென் 4. அப்ப இதுவுமே நமக்கு என்ன வரும் நமக்கு, இன்சைட் த கர்வ். அப்ப 2 போல்ஸுமே நமக்கு என்ன வருது அப்படின்னா, இன்சைட் த கர்வ். நம்ம இன்சைட் த கர்வ் வந்தா தான் நம்ம காசிஸ் ரெசிடியூ தியரத்துல இந்த 2 பாயிண்ட்டுக்குமே போல்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ணணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அவுட்சைட் த கர்வா வந்துச்சுன்னா, அந்த பாயிண்டோட ரெசிடியூ நம்ம என்னன்னு சொல்லிருவோம், நம்ம = 0 அப்படின்னு சொல்லிருவோம் நம்ம. ஓகே கவனிங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அட் த பாயிண்ட் z = 2 எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் நம்ம, z = 2ன்ற பாயிண்ட்க்கு ரெசிடியூ கண்டுபிடிங்க. ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் த பாயிண்ட் z = 2. இப்ப இதோட ஆர்டர் என்னது நமக்கு, 1 ஆம். z = 2ன்றதுல போல் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1. இதுக்குமே ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் வரும். இப்ப ஆர்டர் 1க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், லிமிட் z டெண்ட்ஸ் டூ 2, z - 2 இன்டு f ஆஃப் z ஆம். f ஆஃப் z ஓட வேல்யூ என்னது இங்க நமக்கு, z² z - 2 இன்டு z + 3. இப்ப இதுல இந்த z - 2 கேன்சல் ஆயிரும். zக்கு பதிலா 2 அப்ளை பண்ணீங்கன்னா 2² 4ன்னு வரும். டினாமினேட்டர்ல 2 + 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 5. அப்ப அட் த பாயிண்ட் z = 2ல ரெசிடியூ பார்த்தீங்க அப்படின்னா 4/5ன்னு வரும். இப்ப இதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும், ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் த பாயிண்ட் z = -3. இப்ப இதுக்குமே போல் ஆஃப் ஆர்டர் 1 தான். இப்ப போல் ஆஃப் ஆர்டர் 1ன்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், z டெண்ட்ஸ் டூ -3. z -3ன்னா இங்க என்ன வந்துரும் நமக்கு, z + 3 இன்டு f ஆஃப் z ஆம். f ஆஃப் z ஓட வேல்யூ என்னது, z² z - 2 இன்டு z + 3. இப்ப z + 3 கேன்சல் ஆயிரும். zக்கு பதிலா -3 அப்ளை பண்ணீங்கன்னா -3² எவ்வளவு, 9. இப்ப 9 இங்க -3 இங்க என்ன இருக்கும் அப்படின்னா -2. அப்ப -3 -2 அப்படின்னா -5. அப்ப 9 என்ன வரும் அப்படின்னா -5ன்னு வரும். இப்ப இந்த 2 பாயிண்ட்ல கண்டுபிடிச்ச ரெசிடியூ வேல்யூவ நம்ம காசிஸ் ரெசிடியூ தியரத்துல அப்ளை பண்ணுங்க. பை காசிஸ் ரெசிடியூ தியரம் integral over C f of z dz equal to 2 pi I into sum of residues ன்னு பார்த்திருப்போமா. அப்ப இங்க 2 pi I into first residues எவ்வளவு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 4/5. செகண்ட் ஒன் வந்து -9/5. இப்ப இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 pi I into -9 + 4. அப்ப -5/5ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா -1. அப்ப ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -2 pi I கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -2 pi I அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் C 5z - 2 by z into z - 1 dz. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, C such that modulus z equal to 3/2. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட போல்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. z equal to 0 இது ஒரு போல், z equal to 1 அதாவது டினாமினேட்டர் வேல்யூ 0ன்னு எடுப்போமா. அப்ப z equal to 0, இங்க z - 1 equal to 0னா z equal to 1. இப்போ இது ரெண்டுத்துக்குமே போல் ஆஃப் ஆர்டர் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆம். இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 1ஓட ஃபார்முலா எடுத்து ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணி இன்சைடு த கர்வா அவுட் சைடு த கர்வான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இசட்டுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா மாடுலஸ் 0ன்றது 0,
0ன்றது லெஸ் தென் 3/2 அப்ப கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த கர்வ்னு வரும். அடுத்து மாடுலஸ் இசட்க்கு பதிலா 1 அப்ளை பண்ணீங்கன்னா மாடுலஸ் 1 ஓட வேல்யூ 1ன்னு வரும். ஸோ இதுவுமே லெஸ் தென் 3/2ன்னு வரும். இப்ப கண்டிப்பா இதுவுமே நமக்கு என்ன வந்துரும் இன்சைட் த கர்வ். அப்ப 2 பாயிண்ட்டுமே நமக்கு என்ன வந்துருது இன்சைட் த கர்வ் அப்படின்னு வந்துரும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கங்க z ஈக்குவல் டு 0க்கு ரெசிடியூ கண்டுபிடிங்க. ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு 0. இப்ப இதோட ஆர்டர் என்ன பார்த்தோம் நம்ம போல் ஆஃப் ஆர்டர் 1 இப்ப ஆர்டர் 1க்கு என்ன ஃபார்முலா லிமிட் z டென்ஸ் டு 0 z மைனஸ் 0 இன்டு f ஆஃப் z. f of z ஓட வேல்யூ என்னது 5z minus 2 by z into z minus 1. இப்போ இந்த z க்கு இந்த z கேன்சல் ஆயிரும். இப்போ z க்கு பதிலா லிமிட் என்ன அப்ளை பண்ணனும் 0வா. இப்போ 0 ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா நியூமரேட்டர்ல -2 வரும். இங்க -1 ன்னு வரும். அப்ப ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்னது ரெசிடியூ ஆஃப் f of z at the point z equal to 1. இப்போ இதுக்குமே போல் ஆஃப் ஆர்டர் 1 தான். சப்போஸ் ஆர்டர் 2 இருந்துச்சுன்னா ஆர்டர் 2 ஓட ஃபார்முலா எடுத்துக்கணும். z tends to 1 z minus 1 into f of z 5z minus 2 by z into z minus 1. இதுல z minus 1 கேன்சல் ஆயிருமா. z க்கு பதிலா 1 அப்ளை பண்ணீங்கன்னா 5 minus 2 3. இங்க 1 அப்ளை பண்ணீங்கன்னா by 1 ன்னு வரும். இப்போ ஈக்குவல் டு 3. இப்போ இதோட ரெசிடியூ என்னது அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு 1ல 3 ன்னு வரும். இப்போ நம்ம பை காசிஸ் ரெசிடியூ தியரம் இதை அப்ளை பண்ணுங்க. integral over c f of z dz equal to 2 pi I into sum of residues வருமா. இப்போ இதுல 2 pi I into first residues என்னது இங்க 2 plus அடுத்த ரெசிடியூ என்னது 3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 plus 3 5 5 into 2 என்ன கிடைச்சிரும் நமக்கு 10 pi I ன்னு வரும். இப்போ செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 10 pi I ன்னு வரும். ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெசிடியூவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு क्वेश्चन கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா क्वेश्चन பேப்பர்ல இந்த காசிஸ் ரெசிடியூ தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா क्वेश्चन நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த டாபிக்கை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி tan z dz. இங்க நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க c such that modulus z equal to 2. இப்போ இதுல நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் f of z equal to tan z நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நம்ம sin z by cos z ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ நம்ம போன பாட்டில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அங்கே வந்து cot z அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே tan z எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ tan z நம்ம எப்படி எடுத்துக்கலாம் sin z by cos z. இப்போ இதில் நம்ம போல்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா cos z ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போமா டினாமினேட்டர் வேல்யூவை. இப்போ cos z 0 அப்படின்னு எடுத்தீங்கன்னா z ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் cos இன்வெர்ஸ் 0ன்னு வரும். இப்போ காசுக்கு நமக்கு எப்பெல்லாம் 0 கிடைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் 2n plus 1 into pi by 2. அதாவது cos pi by 2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அதில் நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 2n plus 1 into pi by 2. அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ்ல வரலாம் இல்லாட்டினா மைனஸ்ல வரலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு z ஓட வேல்யூ z ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2n plus 1 into pi by 2. இப்போ இதில் n-க்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 0 கொடுங்க, n-க்கு பதிலாக 1 கொடுங்க, அதே மாதிரி n-க்கு பதிலாக -1 கொடுக்கலாம், n-க்கு பதிலாக -2 கொடுக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை வச்சு இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுங்க. எந்த வேல்யூ இன்சைடில் வருதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா n-க்கு பதிலாக 0ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ n-க்கு பதிலாக 0ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா pi by 2ன்னு வரும். இப்போ இந்த pi by 2-வை pi by 2ன்றதை மாடுலஸில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் நமக்கு பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7 இன்ட்டு இங்கே 2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 11 வரும். 11 7ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங்கில் வரும். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு 2ன்னு வருதா. அப்போ லெஸ் தென் என்ன வரும் அப்படின்னா 2 pi by 2 அப்ளை பண்ணீங்கன்னா லெஸ் தென் 2 வரும். இதே மாதிரி மாட்லஸ் ஆஃப் மைனஸ் pi by 2 அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு pi by 2ன்னு எடுப்போம். இப்போ கண்டிப்பாக லெஸ் தென் 2ன்னு வரும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா pi by 2ன்றது லெஸ் தென் 2ன்னு வரும். இப்போ இதே இது நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் அவுட் சைடு த சர்க்கிளில் போயிடும். அப்போ கண்டிப்பாக நமக்கு z என்ன வரும் அப்படின்னா z-ஓட வேல்யூ 1 pi by 2ன்னு வரும். இன்னொரு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -pi by 2. ஸோ ரிமைனிங் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு த கர்வ் ஆயிரும். ஸோ இது மட்டும்தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்சைடு த கர்வா இருக்கும். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு ரெசிடியூ கண்டுபிடிச்சு இந்த காசிஸ் ரெசிடியூ தியரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துங்க residue of f of z at the point z equal to pi by 2 எடுத்துங்க.
இப்ப இதுல நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எஃப் ஆஃப் இசட் அப்படின்றது sin இசட் பை காஸ் இசட்ன்னு எடுத்திருக்கோமா? ஓகே கவனிங்க. இப்ப இத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஹெச் ஆஃப் ஏ அப்ளை பண்ணோம்னா நாட் ஈக்குவல் டூ 0ன்னு வரணும். ஸோ அதே இது கே ஆஃப் ஏ அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டூ 0 வரணும். ஸோ நம்ம போன பார்ட்ல இந்த கண்டிஷன் பார்த்திருப்போம். இங்க ஏன்றது என்னது? பை பை 2 ஆம். அப்ப நியூமரேட்டர்ல அப்ளை பண்ணீங்கன்னா sin பை பை 2 1ன்னு வந்துரும். அப்ப நாட் ஈக்குவல் டூ 0 வாம். டினாமினேட்டர்ல காஸ் இசட்க்கு பதிலா பை பை 2 அப்ளை பண்ணீங்கன்னா காஸ் பை பை 2 0ன்னு வரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? இப்ப நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் ரெசிடியூக்கு. ஸோ நம்ம இந்த மாரி ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா, ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டூ நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, ஹெச் ஆஃப் ஏ பை கே டேஷ் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இந்த ஃபார்மேட்ட பேஸ் பண்ணி நம்ம போன பார்ட்ல நம்ம காட் இசட் அப்படின்ற ப்ராப்ளத்த எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அத பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஏன்ற பாயிண்ட்க்கு பதிலா பை பை 2 எடுக்கிறோம் அவ்வளவுதான். இப்ப இதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, sin இசட் பை காஸ் இசட் இதுல இசட்க்கு பதிலா ஃபர்ஸ்ட் பிளஸ் பை பை 2 அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நியூமரேட்டர்ல sin பை பை 2ன்னு வரும். டினாமினேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, காஸ் இசட்ட டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப காஸ் இசட்ட டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, மைனஸ் sin இசட். அப்ப மைனஸ் sin ஆஃப் என்ன வரும் அப்படின்னா, பை பை 2ன்னு வரும். இப்ப sin பை பை 2 ஓட வேல்யூ என்னது? 1 இங்க மைனஸ் 1ன்னு வரும். இப்ப 1 பை மைனஸ் 1ன்னா மைனஸ் 1ன்னு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் z ஈக்குவல் டூ பை பை 2க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -1. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நியூமரேட்டர்ல அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. இப்ப அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னது? ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டூ மைனஸ் பை பை 2 எடுத்துக்கங்க. இப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? sin இசட். இசட்க்கு பதிலா மைனஸ் பை பை 2 அப்ளை பண்ணுங்க. டினாமினேட்டர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காச டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin இசட். இசட்க்கு பதிலா மைனஸ் பை பை 2 அப்ளை பண்ணுங்க. இப்ப இங்கேயுமே நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? -1ன்னு கிடைக்குமா? இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, z ஈக்குவல் டூ மைனஸ் பை பை 2 அப்ளை பண்றப்ப இங்கேயும் நமக்கு -1ன்னு கிடைக்குது. இப்ப இத பை காசிஸ் ரெசிடியூ தியரம் இதுல அப்ளை பண்ணீங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டூ நம்ம என்ன பார்த்திருப்போம்? 2 பை ஐ இன்டு சம் ஆஃப் ரெசிடியூஸா? இப்ப 2 பை ஐ இன்டு ஃபர்ஸ்ட் ரெசிடியூ என்னது? -1 அடுத்ததும் -1 ஆட் பண்ணீங்கன்னா -2 இன்டு 2 -4 பை ஐன்னு வரும். அப்ப தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -4 பை ஐ அப்படின்னு கிடைக்கும். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் இசட் பை இசட் பிளஸ் 2 இன்டு இசட் மைனஸ் 1. இங்க கண்டிஷன் சி சச் தட் மாடுலஸ் இசட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. இப்போ இதோட போல்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும் நமக்கு? இசட் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 z minus 1 equal to 0. இப்போ இதுல z equal to minus 2. இதோட போல் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா equal to 1. இங்க z equal to plus 1 வரும். இதோட ஆர்டர் பார்த்தீங்கனாலுமே 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கங்க? z equal to minus 2. இப்போ இந்த பாயிண்ட் இதில் அப்ளை பண்ணீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் minus 2 minus 1 equal to minus 3ன்னு வரும். மாடுலஸ் ஆஃப் minus 3ன்றது 3. இப்ப 3ன்றது என்னது நமக்கு? கிரேட்டர் தன் 1. இப்ப இங்க கொடுத்திருக்கிற வேல்யூட இது கிரேட்டர் தன் வந்துச்சுன்னா அவுட் சைடு த கர்வ். அப்ப கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் z ஈக்குவல் டு -2ன்றது அவுட் சைடு த கர்வ்ல வந்துரும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் எடுத்துங்க. z ஈக்குவல் டு 1. இப்ப இதை அப்ளை பண்ணீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்றது லெஸ் தென் 1ன்னு வரும் இன்சைடு த கர்வ். அப்ப கண்டிப்பா z ஈக்குவல் டு 1ன்றது இன்சைடு த கர்வ். z ஈக்குவல் டு -2ன்றது அவுட் சைடு த கர்வ். அப்ப கண்டிப்பா இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்க தேவையில்ல. எந்த பாயிண்ட் இன்சைடு த கர்வா இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும். இப்ப இதுல ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு 1க்கு கண்டுபிடிங்க. இப்ப இதோட போல் ஆஃப் ஆர்டர் 1. இப்ப நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? z டென்ஸ் டு 1 z minus 1 into f of z e power z by z plus 2 into z minus 1. இப்ப z minus 1 cancel ஆயிரும். z க்கு பதிலா 1 அப்ளை பண்ணீங்கன்னா e power 1 by 1 plus 2 equal to என்ன கிடைச்சிரும்? 3. அப்ப e power 1 னா e by 3 ஆம். இப்ப இதுல நம்ம காசிஸ் ரெசிடியூ தியரம் என்ன எடுத்துருப்போம்? நம்ம காசிஸ் ரெசிடியூ தியரம் integral over c f of z dz equal to 2 pi I into sum of residues. இப்ப இதுல 2 pi I into ஃபர்ஸ்ட் இந்த z equal to -2ன்ற பாயிண்ட்ல நம்ம ரெசிடியூ வந்து அவுட் சைடு த கர்வ்னாலே கண்டிப்பா 0. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்க தேவையில்ல. 0ன்னு போட்டுக்கலாம் நம்ம. செகண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? e by 3. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 by 3 into pi I into என்ன கிடைக்கும்? e ன்னு கிடைக்கும். அதாவது
2πi இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம e/3. அப்ப 4th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2πi இன்ட்டு என்ன கிடைக்கும் நமக்கு e/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் c 2z minus 1 by z plus 1 into z minus 3. இதுல நமக்கு என்ன கண்டிஷன் c such that modulus z equal to 2 ஆம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் போல் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா z equal to minus 1 ன்னு வரும். இங்க z equal to 3 ன்னு வரும். இப்ப இது ரெண்டுத்துக்குமே the pole of order equal to 1 ன்னு வருதா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சோ இந்த வேல்யூவை z ஓட வேல்யூவை அந்த கண்டிஷன்ல அப்ளை பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் z equal to minus 1 ன்னு எடுத்துக்கங்க. இதுல அப்ளை பண்ணீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னுனா பிளஸ் 1. இப்போ 1ன்றது லெஸ் தென் 2. அப்போ இன்சைடு த கர்வ். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்சைடுன்னு வந்துடும். அடுத்து z ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3ன்னு வரும். இப்போ 3ன்றது இங்கே என்ன வந்துடும் நமக்கு கிரேட்டர் தென் 2. அப்போ இது வந்து அவுட் சைடு த கர்வா. அப்போ z ஈக்குவல் டு 3ன்றது அவுட் சைடு த கர்வ். அப்போ கண்டிப்பாக z ஈக்குவல் டு 3க்கு ரெசிடியூ கண்டுபிடிக்க தேவையில்லை. அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு மைனஸ் 1க்கு மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும் ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே த போல் ஆஃப் ஆர்டர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ இதில் இந்த பாயிண்ட் கண்டுபிடிங்க. ரெசிடியூ ஆஃப் f ஆஃப் z அட் த பாயிண்ட் z ஈக்குவல் டு மைனஸ் 1. இங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் லிமிட் z டென்ஸ் டு மைனஸ் 1. இங்கே என்ன வந்துடும் z பிளஸ் 1 இன்ட்டு f ஆஃப் z 2z minus 1 by z plus 1 into z minus 3. z plus 1 cancel ஆயிரும். z க்கு பதிலா minus 1 அப்ளை பண்ணீங்கன்னா minus 2 minus 1 னா minus 3. இங்க minus 1 minus 3ன்றப்ப minus 4. அப்ப ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 3/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 3/4 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதாவது by Cauchy's residue theorem integral over c f of z dz equal to 2πi into sum of residues ன்னு பார்த்துருப்போமா ஃபார்முலா. இப்போ இங்க 2πi into ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் அவுட் சைடு த கர்வ். அப்போ அதோட ரெசிடியூ வராது 0ன்னு வந்துடும். இங்க நம்ம எது மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம் 3/4. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 வருமா. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3πi by என்ன வரும் அப்படின்னா 2 அப்படின்னு வரும். அப்போ நான் 5th கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் 3πi/2 அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 6th கொஸ்டின்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் c z by 9 minus z ஸ்கொயர் இன்ட்டு z பிளஸ் i dz. இதோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க c such that modulus z equal to 2 ஆம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் முதல்ல போல் கண்டுபிடிங்க. போல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல அப்ளை பண்ணுங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இதுக்கு போல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா z ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அதாவது z ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். z வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா z பிளஸ் ஐனா z ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு கிடைக்குமா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு பிளஸ் 3 z ஈக்குவல் டு மைனஸ் 3 z ஈக்குவல் டு மைனஸ் ஐ இந்த 3 பாயிண்ட்டையும் கண்டிஷன்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எந்த பாயிண்ட் நமக்கு இன்சைடு த கர்வ்ல வருதோ அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் எடுத்து ரெசிடியூ கண்டுபிடிங்க. அவுட் சைடு த கர்வ் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, ரெசிடியூ கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா காசிஸ் ரெசிடியூ தியரம் நம்ம பார்த்துருப்போம். காசிஸ் ரெசிடியூ தியரம் என்னது இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ்ன்னு பார்த்துருப்போமா. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற ரெசிடியூஸை இதில் அப்ளை பண்ணி ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிச்சி இதில் உள்ள ஆப்ஷன் ஏவா பியா சியா இல்லை டியான்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரோச்சிஸ் தியரம் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காசிஸ் ரெசிடியூ தியரம் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 5 ப்ராப்ளம் பார்த்தோம். நம்ம எப்படி நம்ம ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரோச்சிஸ் தியரம். இங்கே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் இசட் அண்ட் ஜி ஆஃப் இசட் ஆர் அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் ஏ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். அதாவது எஃப் ஆஃப் இசட் ஜி ஆஃப் இசட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க நம்ம என்ன கண்டிஷன் பார்க்குறோம் அப்படின்னா இஃப் மாடுலஸ் ஜி ஆஃப் இசட்ன்றது லெஸ் தென் மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட் ஆன் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா the ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் பிளஸ் ஜி ஆஃப் இசட் அண்ட் எஃப் ஆஃப் இசட் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன்சைடு சி அப்படின்னு சொல்றோம். இந்த தீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த தீரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த தீரத்தை நம்ம யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் அண்ட் ஜி ஆஃப் இசட் ரெண்டு ஃபங்க்ஷனும் நம்ம அனலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
கண்டிப்பா the condition மாடுலஸ் g of zன்றது less than மாடுலஸ் f of z அப்படின்னு இருந்துச்சுன்னா f of z plus g of z and f of z have same number of என்னன்னு சொல்றோம் நம்ம zeros inside the curve அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரோசிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் தியரம். ஸோ இந்த தியரமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல இந்த இதை கூட நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் மியூரோமார்பிக் ஃபங்க்ஷன் இன் டி வித் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேபிட்டல் என் அண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் கேபிட்டல் பி தென் ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் அப்படின்றத மியூரோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் வித் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ அதாவது number of zeros equal to capital N, number of poles அப்படின்றத capital P ன்னு எடுத்துட்டோம்னா 1 by 2 pi I integral over C f dash of Z by f of Z dz equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா capital N minus P அப்படின்னு வரும். ஸோ அப்படி இல்லைன்னா இதை வந்து இப்படியே எடுத்துக்கலாம். அதாவது integral over C f dash of Z by f of Z dz அப்படின்னா 2 pi I இந்த 2 pi I இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2 pi I இன்ட்டு என்ன வரும் நமக்கு n minus p ன்னு வருமா. இதுல n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஜீரோஸ், pன்றது நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of z equal to z பவர் 7 minus 4z பவர் 5 plus z square minus 1 which lie in the unit circle. யூனிட் சர்க்கிள்னாலே நம்ம என்ன பார்த்தோம் மாடுலஸ் z equal to 1. இப்போ இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the number of zeros எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of z-க்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது லைஸ் இன் த யூனிட் சர்க்கிள்ல நமக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் கூட நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல நம்ம மாடுலஸ் z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்க நமக்கு f of z ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. f of z என்ன கொடுத்துருக்காங்க z பவர் 7 மைனஸ் 4z பவர் 5 பிளஸ் z ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதுல the value z ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணுங்க. நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் f of zல z-க்கு பதிலா 1ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் 1 பவர் 7 அப்படின்னா 1ன்னு வரும். இங்க 1 பவர் 5னா 1. இங்க நமக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 4. அப்ப இங்க 4ன்னு எடுத்துங்க. அடுத்து இங்க 1 அப்ளை பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். ஃபைனலா என்ன இருக்கு இங்க நமக்கு 1 இருக்கு. ஸோ இதுல உள்ள மைனஸ் அதாவது சைன் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதில் உள்ள வேல்யூஸ் தான் முக்கியம். ஸோ அதாவது z பவர் 7 z பவர் 5 z ஸ்கொயர் இதுல நம்ம z-க்கு பதிலா 1ன்றதுனால இங்க 1ன்னு அப்ளை பண்றோம். z பவர் 7னா 1 பவர் 7 1. இங்க z பவர் 5னா 1 பவர் 5 1னா 1 into 4 4. ஸோ இங்க உள்ள சைன் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இங்க உள்ள வேல்யூஸை வச்சு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எடுக்க போறோம். நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா z-க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா இங்க 1ன்னு வரும். இங்க உள்ள வேல்யூ 1. இப்போ இங்க நம்ம z-க்கு பதிலா 1ன்னு அப்ளை பண்ணதுல இந்த இதுல எது மேக்ஸிமம் பார்க்கணும். இங்க நமக்கு எது மேக்ஸிமம் 4ன்றது தான் நமக்கு மேக்ஸிமம். இங்க நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூல ஸோ எந்த இது மேக்ஸிமம் பாருங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 4ன்றது மேக்ஸிமமா. இப்போ 4ன்றது நமக்கு எப்ப கிடைக்குது z பவர் 5 ஓட கோஎஃபிஷியன்ட். நல்லா கவனிச்சிங்க. அப்ப கண்டிப்பா இங்க நமக்கு என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 5 ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இங்க நமக்கு பவர்ல என்ன இருக்குது 5 ஆம். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஜீரோஸ்ன்னு சொல்லிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா f of z has 5 zeros inside என்னன்னு அர்த்தம் நமக்கு மாடுலஸ் z equal to 1. ஸோ the மாடுலஸ் z equal to 1க்கு இன்சைட்ல நமக்கு 5 ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி செகண்ட் क्वेश्चन பாருங்களேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of z equal to நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க z பவர் 4 minus 5z plus 1 which lies in the annulus. அதாவது 1 less than மாடுலஸ் z less than 2. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டைரக்டா ஒரே வேல்யூ இருந்துச்சு z ஈக்குவல் டு 1ன்றதுனால z-க்கு பதிலா 1 அப்ளை பண்ணோம். இங்க உள்ள வேல்யூஸ்ல எது மேக்ஸிமம் பார்த்தோம் அந்த வேல்யூ எதோட கோஎஃபிஷியன்ட்னு பார்த்தோம் z பவர் 5 ஓட கோஎஃபிஷியன்ட். அப்ப கண்டிப்பா இங்க நமக்கு 5 ஜீரோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லெஸ் தென் மாடுலஸ் z இன்னொன்னு மாடுலஸ் z லெஸ் தென் 2 ரெண்டு லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 1ல இருந்து 2 வரைக்கும் உள்ளதுல உள்ள ஆனுலஸ்ல நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதான் क्वेश्चन. 1ல இருந்து 2 வரைக்கும் உள்ள லிமிட்டுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் த ஃபங்க்ஷன் f of z-க்கு எவ்வளவு கிடைக்கும் அதான் क्वेश्चन நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் z-க்கு பதிலா 1 எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம z-க்கு பதிலா 1. இப்போ இதுல z-க்கு பதிலா 1 அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் 1 பவர் 4 1ன்னு வந்துரும்.
இங்க 1 அப்ளை பண்ணீங்கன்னா 5 வருமா? இங்க பார்த்தீங்க அப்படின்னா 1. இப்ப இதுல எது மேக்ஸிமம்? 5ன்றது தான் மேக்ஸிமம். ஸோ இங்க நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூல 5ன்றது மேக்ஸிமம். இப்ப 5ன்றது எதோட கோஎஃபிஷியன்ட்? Z ஓட கோஎஃபிஷியன்ட். அப்ப இங்க நமக்கு பவர்ல என்ன இருக்கு? 1 அப்ப இதுல எத்தனை ஜீரோஸ்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம? 1 ஜீரோஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ளை பண்றப்ப 1 ஜீரோஸ். இப்ப இதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இசட்டுக்கு பதிலா 2 எடுத்துக்கங்க. அடுத்த பாயிண்ட் இங்க 2 இப்ப இசட்டுக்கு பதிலா 2 எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 பவர் 4 அப்படின்னா 2 இன்டு 2 4, 4 இன்டு 2 8, 8 இன்டு 2 16 வருமா? இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 16 வரும். இப்ப அடுத்த டேர்ம்ல இங்க இசட்டுக்கு பதிலா 2 எடுத்தீங்கன்னா 2 இன்டு 5 10. அப்ப இங்க வந்து 10ன்னு வருமா? அடுத்து பாத்தீங்கன்னா 1. இப்ப இதுல எது மேக்ஸிமம் நமக்கு? 16 அப்படின்றது தான் இங்க மேக்ஸிமம். அப்ப இதுல 16ன்றது எதோட கோஎஃபிஷியன்ட்னு பாருங்க. 16ன்றது எதோட கோஎஃபிஷியன்ட் இங்க நமக்கு வரும்? Z பவர் 4ல. அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம்? நம்ம 4 ஜீரோஸ்ன்னு சொல்லிடலாமா? Z ஈக்குவல் டு 2 வர்றப்ப 4 ஜீரோஸ், Z ஈக்குவல் டு 1 வர்றப்ப 1 ஜீரோஸ். இப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 1ல இருந்து 2 வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ இங்க நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸ்ல இருந்து இதை அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதான். அதாவது 4 minus 1. இப்ப அதுல இருந்து 4 minus 1 போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 3 அப்ப therefore f of z has நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 3 ஜீரோஸ். இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். இங்க நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 3ன்னு வரும். அப்ப கண்டிப்பா செகண்ட் கொஸ்டின்ல the number of zeros f of z க்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 zeros lies in the annulus 1 less than modulus z less than 2 அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்ப இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா find the number of zeros of the function f of z equal to 16 z power 5 minus z plus 8. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 less than modulus z less than 1. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் இசட்டுக்கு பதிலாக 1/2 அப்ளை பண்ணுங்க. அடுத்து இசட்டுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இசட்டுக்கு பதிலாக 1/2 அப்ளை பண்ணோம்னா 16 இன்ட்டு 1/2 பவர் 5. 2 பவர் 5ன்றதை நம்ம என்னன்னு பார்த்துருப்போம் நம்ம. இப்போ 2 பவர் 5ன்றது 32 அப்படின்னு வரும். அடுத்து நெக்ஸ்ட் இங்க இசட்டுக்கு பதிலாக 1/2 அப்ளை பண்ணீங்கன்னா 1/2ன்னு வரும். இங்க பாத்தீங்கன்னா 8ன்னு இருக்கும். இப்போ இந்த 16ஐ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 அடுத்தும் 1/2 இங்க 8ன்னு வருமா? இப்போ இதுல எது மேக்ஸிமம் நமக்கு? 8 அப்படின்றது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம். இப்போ இந்த 8ன்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல z பவர் 0ன்னு இருக்குன்னு அர்த்தம். z பவர் 0ஓட வேல்யூ 1 அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the number of zeros அப்படின்றது 0ன்னு வரும். 0 ஜீரோஸ்னு வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் z ஈக்குவல் டு 1/2 அப்ளை பண்றப்ப நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னு பாத்தீங்கன்னா நோ ஜீரோஸ், அதாவது 0ன்னு வந்துரும். இப்போ அடுத்து z-க்கு பதிலா என்ன எடுத்துங்க அப்படின்னா 1ன்னு எடுத்துங்க. இப்போ z-க்கு பதிலா 1ன்னு எடுத்தீங்கன்னா இங்க z பவர் 5னா 1 பவர் 5 அப்ப 16 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 1ன்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 8. இதுல இது மேக்ஸிமம் 16 அப்படின்றது தான் மேக்ஸிமம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 16ன்றது என்னது? z பவர் 5ஓட கோஎஃபிஷியன்ட்டா? அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 5 ஜீரோஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்ப z ஈக்குவல் டு 1/2 அப்ளை பண்றப்ப நோ ஜீரோஸ், அதாவது நமக்கு ஜீரோஸ் கிடைக்கல, அதாவது 0 ஜீரோஸ்ன்னு சொல்லிடலாம். z ஈக்குவல் டு 1 அப்ளை பண்றப்ப நமக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்குது? 5 ஜீரோஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனலா ஆன்சருக்கு 5 மைனஸ் இங்க நம்ம கண்டுபிடிச்சது 0. அப்ப ஈக்குவல் டு 5 அப்ப நம்ம ஆன்சர் என்ன சொல்லிடலாம்? நம்ம f of z has 5 ஜீரோஸ்ன்னு சொல்லிடலாம். இந்த annulus region 1/2 less than modulus z less than 1ல f of z-க்கு நமக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும்? நமக்கு 5 ஜீரோஸ் நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா the Cauchy's residue theorem அப்படின்ற டாபிக் எடுத்தோம். the Cauchy's residue தியரத்தை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரோச்சிஸ் தியரம்னா என்னன்னு பார்த்தோம், ஆர்குமெண்ட் தியரம்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது நம்ம இன்னைக்கு டே 8ல எடுத்த ரெசிடியூ தியரம், அதாவது டே 8ல எடுத்த ரெசிடியூஸ் அப்படின்ற டாபிக் நமக்கு இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதோட இந்த டாபிக்கோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல நம்ம வந்து டோட்டலா ஒரு 8 டாபிக்ஸ் பிரிச்சிருப்போம் பாத்தீங்களா? ஸோ அந்த 8 டாபிக்ஸையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டே 9லையும் 10லையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா த ஃபுல் சாப்டரோட ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அதாவது த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இதோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டே 8ஓட நம்ம 8 டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ நம்ம டே 9லையும் 10லையும் பாத்தீங்க அப்படின்னா த ஃபுல் சாப்டரோட ரிவிஷன் பிளஸ் பாத்தீங்கன்னா 1 டே பாத்தீங்க அப்படின்னா இந்த சாப்டருக்கு டெஸ்ட்டுக்கு அப்படின்னு நம்ம வந்து அலாட் பண்ணிருப்போம். ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா
இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.